techmillioner நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மில்லியனர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்லேருந்து எப்படி ஒரு ஸ்டேட்டஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறது வித்தவுட் ஆப் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு ஃபைல் மேனேஜர். நான் யூஸ் பண்ணுறது பிஎஸ் ஃபைல் மேனேஜர். நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா இந்த ஃபைல் மேனேஜர் நான் யூஸ் பண்ணியிருந்த பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபைல் மேனேஜர்னால இந்த ஃபைல் மேனேஜரில் போகிறேன். நீங்கள் எந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போங்க. எப்போவுமே ஃபைல் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எஸ்டி கார்டுன்னு இருக்கும். எப்போவுமே வாட்ஸ்அப்பில் இருக்கிற இமேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எது வந்தாலும் இன்டர்னலில் தான் சேவ் ஆகும், மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களில் எதனா ஒரு செட்டிங்ஸில் எதனா ஒரு பக்கமாக ஷோ ஏ ஹைடு ஃபைல்ஸ்னு இருக்கும். எந்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஆனில் தான் இருந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டேன். இப்போது இன்டர்னலில் போகிறேன். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் ஹைடாக இருந்தது. இப்போது நான் அதை ஆன் பண்ணி விடுவோம், இங்கே எல்லாத்துலேயும் காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஜிபி வாட்ஸ்அப். அதனால் ஜிபி வாட்ஸ்அப்பில் போகிறேன். நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஃபைல் இருக்கும். இங்கே மட்டும் தான் பேர் மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ஜிபின்றதுனால ஜிபின்னு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது நார்மலாக வாட்ஸ்அப் இருந்ததுன்னா நார்மலாக அதே மாதிரி உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக இருக்கிறத கொடுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஸ்டேட்டஸு ஹைடில் இருக்கும். நம்ம ஃபோல்டர் தான் ஷோ பண்ண சொல்லிருக்கோம்ல, ஹைடு ஃபைல்ஸை ஷோ பண்ண சொல்லுவோம். அது நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துது, ஹைட்லேருந்து எடுத்து கொடுத்துது. இப்போ அது உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த வீடியோவோ ஆர் இமேஜஸ் போட்டிருந்தாங்களோ உங்களுக்கு பிடிச்சதை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எந்த ஃபைலில் வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை இப்போ ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.